ஆட்டு ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, எனக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 420 வைக்கும். 420 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 அல்லது 4 நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 6 நம்பரில் ஒரு நம்பர் வருதுன்னு சொல்லியிருந்தோம். இதில் நமக்கு வந்து 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நான் வந்து பி போர்டுக்கு 2ஆம் நம்பர் வந்து நான் கமெண்ட் பண்ணியிருப்பேன். பி போர்டுக்கு 2ஆம் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து நம்ம 4 நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்தோம். 42 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். மேலே கசிங்கை பார்க்குறது முன்னாடி கேரளா டே நம்பர் வைக்கிறதுனால சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000. திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 1000, 28,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, பிசி 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 300 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆல் போர்டு வந்து நம்ம எப்படி எடுக்கணும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 523 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 523 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 973 போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? 973 போட்டு எடுக்கிறோம். இதில் முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 6 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 610. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். 610 டேன் ஆப்ஷன் 973 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 610 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 605. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 605 டேன் ஆப்ஷன் 973 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து 0 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 615 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 420. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 420 டேன் ஆப்ஷன் 973 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 420 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதிலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகேவா? நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 9 நாள் இனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வர மாதிரி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கும் பாஸ் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 5 days வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எடுக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 860 நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 860 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீண்டும் டேன் ஆப்ஷன் கூட தான் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வந்து 543 போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் 8 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 860 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 523. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா
நம்ம வந்து 523 டேன் ஆப்ஷன் 543 போட்டு எடுக்கல நமக்கு 6 அல்லது 8ஆம் நம்பர் தான் கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 523 வச்சு எடுக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 8ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 610 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். அதே நம்ம வந்து 610 டேன் ஆப்ஷன் 543 போட்டு எடுக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 7 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 610 வச்சு எடுக்கலாம் நமக்கு 7 1 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 605. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 605 டேன் ஆப்ஷன் 543 வச்சு எடுக்கலாம் நமக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி இதில் நமக்கு 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 605 வச்சு எடுக்கலாம் நமக்கு 4 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 420. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 டேன் ஆப்ஷன் 543 போட்டு எடுக்கலாம் நமக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி இதில் நமக்கு வந்து 0 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 வச்சு எடுக்கலாம் நமக்கு 0 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகே, இதுலேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்போர்டுக்கு நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா 9 4ஆம் நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருந்தோம். அப்படி இன்னொரு ஆல்போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு 0 1. ஓகேவா? இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து பி போர்டுக்கு அல்லது சி போர்டுக்கான நம்பர் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். அதே வீடியோ நம்ம போகிற என்ன நம்பர் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 860 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஏஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 68 போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 860 வச்சு எடுக்கலாம் நமக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 523. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 வச்சு எடுக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 வச்சு எடுக்கலாம் 9 1 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பற்றி நமக்கு 610. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 எஸ்ஏஎன் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 610 வச்சு எடுக்கலாம் நமக்கு 5 8 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 615. அதை வச்சு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 605 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 68 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகே, பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 605 வச்சு எடுக்கலாம் நமக்கு 2 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 420. அதை வச்சு நம்ம பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 68 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 வச்சு எடுக்க நமக்கு பார்த்தீங்கன்னா 4 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இந்த மெத்தட் வந்து பி போர்டு சி போர்டுக்கு பாஸ் ஆகும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டுக்கு 4 1 இந்த மெத்தட் 7 days நம்ம பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்போர்டுக்கு 9 அல்லது 4ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, வந்து ஏபிபிசி வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிக்கு 4 நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 90 09 40 04 91 19 41 14 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து சி போர்டுக்கு 4 அல்லது 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இது உங்கள் கணக்கில் வந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க கொஞ்சம் உதவியாக இருக்குது. ஓகேவா?
ஓகே மகளே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2021 சார்ட்டில் ஒரு 3 ஏபிஎல் பிசி நம்பர் தான் நான் கொடுக்குறேன். 2021 சார்ட்டில் இன்றைக்கி வந்து இதுதான் நம்பரு. நான் வந்து மெத்தட்ஸ் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 நம்பர்ஸ் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஏபிஎல் அது பிசிக்கு பாஸ் ஆகக்கூடிய நம்பர் 97 10. இந்த 2 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மகளே. 97 அல்லது 10 இந்த சார்ட் மெசேஜில் 2 நம்பரும் உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 97 10 இந்த நம்பர் வந்தால் எனக்கு வந்து ஏபி அல்லது பிசிக்கு தான் வரணும். வந்து ஏபி அல்லது பிசி இப்படி தான் வரும், மற்றபடி மாற்றி வராது. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ப்ளே பண்ணலாம் இந்த மெத்தட் வந்துச்சுன்னா. ஓகே மகளே, நீங்கள் நான் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யார் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பாட்டு வந்தில். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 420 வந்து நீங்கள் வந்து ரிசல்ட். ஓகேவா? 420. அதில் பார்த்து நம்ம வந்து ஆல் போர்டு வந்து நம்ம வந்து பின் பண்ணியிருப்போம். ஆல் போர்டுக்கு 2, பி போர்டுக்கு 2ஆம் நம்பர் வரலாம். நான் வந்து நேற்றுக்கே பின் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாப்போன்னு அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 420க்கு ஆல் போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்தாங்க. நான் 7க்கு 2 வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஆல் போர்டே ஒரு ஃபுல் இன்னிங் எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெருமாள் அவரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0-2 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பிசி திருப்பி போட்டாப்புல. ஆனால் திருப்பி போட்டிருந்தோம்னா ஒரு பிசி ஒரு இன்னிங்ஸ் கிடச்சிருப்பாப்புல. ஆல் போர்டுக்கு 9-0-8 கொடுத்துருப்பா. நமக்கு 0 நமக்கு சி போர்டில் பாஸ் கொடுத்துருக்காப்புல. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0-0-2 கொடுத்துருக்காப்புல. ஆனால் நம்ம வந்து பி போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு 2 திருப்பி போட்டிருந்தா கூட ஒரு பிசி ஒரு இன்னிங்ஸ் எடுத்துருப்பாப்புல. அடுத்தது ஹரிகதம் அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. 2ஆம் நம்பர் ஏ போர்டு பி போர்டுக்கு 0 கொடுத்துட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. பகையமில்லை, இன்றைக்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுவீங்க. இப்போ ஓரளவுக்கு கம்மியாக தான் பண்ணுறீங்க. நான் கொஞ்சம் பண்ணுங்கள். ஓகேவா? மற்றவங்க கொஞ்சம் உதவியாக இருக்கும், அதுக்கோசம் தான் பண்ண சொல்கிறது. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி அமைச்சு வச்சுங்க. மறக்காம புதுசாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்க. ஜாயின் பண்ண மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைமண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.